buddies, good morning from Pangong Lake. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:20ங்க. பின்னாடி பாருங்களேன், ஒரு கடை திறக்கலைங்க. பசிக்குது பயங்கரமாக. சரி, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே திறக்கல. ஐ திங்க் ஒரு 8-9 கூட ஆகலாம். எப்போ திறப்பாங்கன்னு தெரில. ஸோ பேங்காங் வரீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு பேக்கப் வச்சுக்கிங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அண்டு நம்மளோட லாஸ்ட் எபிசோடு வந்து நம்ம ஹான்லேருந்து பேங்காங் வந்தோம். ஒரு சூப்பர் ட்ரிப்புங்க. அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா பேங்காங் டு லே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் சின்ன சேஞ்சுங்க பிளானில். ஏன்னா இப்போ நம்ம லே போயிட்டு அதுக்கப்புறம் லேலேருந்து நம்ம டெல்லி எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் ஆகிடும். நம்ம டைம் வேஸ்ட்டாகவும் நம்மளது உத்தராகண்டும் பிளான் இருக்குது. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, குயிக்காக இன்றைக்கி லேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் நாங்கள் பண்ணுறதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, டேரெக்டாக கார்கில் போயிடலாம் அப்படின்னு தோணுது. இங்கேருந்து ஒரு 370 கிலோமீட்டர் வருதுங்க. பட் ஐ திங்க் ரோட் கண்டிஷன் நல்லாயிருக்கும், பண்ணலான்னு நினைக்கிறேன். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஹில், சாங்லா பாஸ், அப்புறம் இன்னொரு பாஸ் வரும், லமாயூரு, ஃபைனலி நம்ம கார்கில். இதெல்லாமே ஆன் த வேல லைட்டாக அப்படி பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக கார்கில் போயிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்ரீநகர் க்ராஸ் பண்ணி எங்கே போகிறோன்னு தெரில. டெல்லிக்கே ரீச் ஆகுமா இல்லை நடுவில் எங்கேயோ பிரேக் எடுக்கணுமோ, அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்துங்க. ஓகே, ஸோ குட்டி ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்கள். இன்றைக்கி இப்போது ஏர்லி மார்னிங் பேங்காங் லேக் என்ன மாதிரி இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்லேருந்து கிளம்புறோம். இதுதாங்க நம்ம ரூமு. 800 rupees பர் டே. உங்களுக்கு பேங்காங் லேக் வியூ கிடைக்கும். டைம் வந்து 9:10 ஆகுதுங்க. என்ன தான் காலையில் 6:30 மணிக்கு எழுந்தாலும் எனக்கு வந்து அந்த பட்டுன்னு டக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஏன் இப்படி பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணலாம், கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க இந்த மீட்லேயே ஏறுவோம். உங்களுக்கு இப்போ பேங்காங் லேக் வியூ பாருங்கள். ஹியர் யூ கோ. பாய் பாய் பேங்காங். இந்த மலைலாம் பார்த்தீங்கன்னா சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகுதுங்க. நான் வந்து அர்லி மார்னிங் எழுந்துச்சி பார்த்தேன், மலைலாம் வேறு கலரில் இருந்தது. மார்னிங் டைமில் வேறு மாதிரி இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா நான் டே 1லேருந்து ஹை ஆல்டிடியூட்லேயே இருக்காங்க. ஒரு விதமான க்ரேசி ரைடுன்னு சொல்லலாம். அந்த வாட்டி டே 1 நம்ம டெல்லியிலேருந்து கீழே வந்தோமா, அதுவே 12,000 ஃபீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14,000 ஃபீட்டுக்கு மேலே தான் கான்ஸ்டண்ட்டாக எவ்ரி சிங்கிள் டே. ஓகேவா, நம்ம ரைடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் 50,000, 18,000, 19,000 ஃபீட் அந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணோம். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி தூக்கமே இல்லைங்க. ஏன்னா ஹை ஆல்டிடியூட்டில் இருக்குமா, அதனால் தூக்கம் வர மாட்டேங்குது. நான் ஒரு 4-5 நாள் ஆச்சு நான் தூங்கி. டெய்லி படுக்கிறேன் டைமுக்கு, பட் படுத்தினே இருக்கேன், தூக்கம் வரல. அதனால் தலைவலி பயங்கரமாக இருக்குது. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெக் ஹை ஸ்லீப் லோ. இது வந்து ஒரு சேயிங் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டே டைமில் மேலே, ஆனால் தூங்கும்போது கீழே வந்துருங்க அப்படின்னு. ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட்டு, ட்ரெக் ஹை ஸ்லீப் ஹை, ரெண்டுமே ஹையிலே தான் இருக்கேன். அதுதான் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன்னா, லேவை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ லோவாக போக முடியுமோ போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணலாம். ஸோ தட் அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாளாக தூக்கம் நல்லா வரும். ப்ளஸ் டெல்லி போய்ட்டோன்னா தூங்கிடுவேன், நம்ம உடம்பும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ரோடு வேறு லெவலில் போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் 2018 வரும்போது இது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடே கிடையாது. இப்போது இந்த சைனா கொடுத்த குடைச்சலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரோடு போட்டாங்க. அண்ட் கைஸ், நான் வந்து புதுசாக டயர் போட்டேன்ல, ரைஸ் இது ட்ரெயில் ஆர், அதோட ரிவ்யூ இதோ. மேக்ஸ் ஃப்ளோரை கம்பேர் பண்ணும்போது எனி டே நீங்கள் கண்ணை மூடினே ட்ரெயில் ஆர் வாங்குங்க. ரைஸு மேக்ஸஸ் வாங்கவே வாங்காதீங்க, ஓகேவா? 1. 2வது, என்னோடய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு ஆஃப் ரைடிங்காக இருக்கட்டும் அண்ட் ஹைவே டூரிங்காக இருக்கட்டும் நல்லா இருக்குது. கார் ரைடிங் கூட ஓரளவு நல்லா இருக்குங்க இதில் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பட் ஒன்று என்னென்னா ஹை ஸ்பீட் இதில் பண்ண முடியல.
அதாவது இப்போது மெட்ஸிலர்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 170 அழகாக போகலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 140 150 கொஞ்சம் வலிச்சு ஓட்டுற மாதிரி இருக்குது, புரியுதா? அந்த 100 120 ஸ்பீட் நீங்கள் போகலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்து வண்டி தெரில, அது எதுனாலேன்னு தெரில, டயர் வெயிட்னாலையா இல்லை ட்ராக்ஷன்னாலையா என்னன்னு புரியல. பட் வண்டி டாப் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அடி வாங்குது. ஓகேவா? நீங்கள் டாப் ஸ்பீடை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் a குட் டயர் எனி டே. 6500 ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் வித் இன்ஸ்டாலேஷன். வேறு என்னங்க எதிர்பார்ப்பீங்க? கைஸ், நம்ம இப்போது துர்புக் ரீச் ஆகிட்டோங்க. இன்னொரு குட்டி அப்டேட்டு, நீங்கள் லேலேருந்து பேங்காங் வரீங்க அப்படின்னா பேங்காங்க்கு ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடி தங்ஸு, அங்கே வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் இருக்குங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல் ஃபுல் பண்ணணுன்னா கார் உள்ள பண்ணாதீங்க, இங்கே வந்து ஃபுல் பண்ணிக்கிங்க. ஸோ தட் நீங்கள் ஹான்லே எல்லாம் போனாலும் போகலாம். ஓகேவா கைஸ்? தலாம் அஜித்தோட ஒரு ஃபுட்டேஜ் வைரல் ஆச்சுல்ல, அது இந்த இடத்துல தாங்க. இங்கே தான் ஏதோ ஒரு கடையில் உட்காந்துருந்தார். அதெல்லாம் ஃபேமஸ் ஆன ஸ்பாட் இது. ஓகே, இப்போ நம்ம சாங்லா பாஸ் போகணும். ஸோ மேலே ஏறணும், அதுக்கப்புறம் பாஸை பார்த்துட்டு கீழே இறங்கணும். ஐ திங்க் ஒரு 35 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. இதுதான் நம்ம இங்கே பாருங்களேன், அந்த வாலே அப்படி ஐஸில் பெயிண்ட் அடித்த மாதிரில. திஸ் இஸ் தி சாங்லா பாஸ். ரீச் ஆகிட்டோங்க. எவ்வளோ ஃபீட்டுங்கிறது எனக்கு மறந்து போச்சு. தி சாங்லா பாஸ். ஓ, 17,586. அதுதான் வண்டி வேர்ல்ட்ஸ் 10th ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸுங்க. இது வேர்ல்ட்ஸ் 10th ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ். தி சாங்கலா. ப்ளீஸ் டு நாட் கிளைம் ஆன் இட். யார் ஒரு ஃபோட்டோ எங்கிட்ட கேட்போம். இன்றைக்கி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களதெல்லாம் இது வந்து 3 days பிளானு, 3 vlog-ஆக காட்டுவாங்க. இதை ஒரே vlog-ஆக காட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய இடம் ஸ்கிப் பண்ணுறேன். சாங்லா பாஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் மட்டும் தான் காட்டினேன், ஏறுறதும் இறக்குறதும் பெருசாக காட்டல. அந்த மாதிரி மெயின் ஸ்பாட்டை மட்டும் காட்டுறேன். ஓகே, யாராவது பிளான் பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ண முடியும்னா நம்ம வீடியோவை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். எஸ், நீங்கள் இப்படியும் பண்ணலாம். பேங்காங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திராஸ் போகணுன்னா. கைஸ், திஸ் இஸ் காரு. இந்த வழியை நம்ம உள்ளே போனோன்னா மணாலி போயிடலாம். ஆனால் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன் ஏதாவது. ஏன்னா இங்கே கொஞ்சம் வெரைட்டி கிடைக்கும். இங்கே தோசைலாம் இருக்குங்க இந்த ஹோட்டலில். காய்ஸ் பார்த்தீங்கன்னா திக்ஸே ரீச் ஆகிட்டாங்க. திக்ஸே இது வரைக்கும் பாருங்கள், இதாங்க திக்ஸே மோனஸ்ட்ரி. கொஞ்சம் பெரிய மோனஸ்ட்ரி லதாக்கில், ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லலாம். குயிக் கிளிம்ஸ் காட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாங்க இந்த கடையில் கேட்டு பார்ப்போம் ட்ரோன் அலௌடான்னு. அலௌடாக இருந்தால் விடுவோம், இல்லைனா அப்படியே கிளம்பிடும். ட்ரோன் பர்மிஷன் உள்ள பர்மிஷன் வாங்கியிருந்தா விடணும் அப்படின்ட்டு அவர். சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். திக்ஸே பார்த்தீங்க, ஷே பார்க்கலன்னு எப்படி இதாங்க ஷே மொனஸ்ட்ரி. எல்லா மொனஸ்ட்ரியோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க இது. ஏன்னா மற்ற மொனஸ்ட்ரியில் அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாறை கலர்லேயே இருக்குது பாருங்களேன், அப்படியே பாறை மாதிரியே இருங்க. இந்த பக்கம் இதை பாருங்கள், இது ஏதோ ஃபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பாருங்க, திஸ் இஸ் தி ஷே மொனஸ்ட்ரி. வாவ், இங்கே ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. இதுதாங்க ஷே மொனஸ்ட்ரி. ஒரு பேலஸ் மாதிரி இருக்குல்ல. ட்ரோன் பறக்குதுங்க அங்கே. தெர் இஸ் அ ட்ரோன் ஃப்ளையிங். அப்போ ட்ரோன் விடலாமா? காய்ஸ், யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து லே பிளான் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் 2 நாள் வந்து லேல ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அக்ளமடைஸ் ஆகிறதுக்கு. அப்போ தான் நீங்கள் ஹை பாஸ்லாம் போக முடியும். அந்த டைமில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அந்த திக்ஸே மொனஸ்ட்ரி, ஷே மொனஸ்ட்ரி, லே மார்க்கெட், அப்புறம் லே பேலஸ், இது எல்லா இடத்தையும் நீங்கள் 2 நாள் அழகாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் விசிட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் அப்படியே அக்ளமடைஸும் ஆடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இடத்துக்கு பேங்காங்கு, ஹான்லே இதெல்லாமே போகலாம்.
இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஃபெயில் ரொம்ப நாள் கழிச்சு பெட்ரோல் பம்ப் பார்க்குறேன். இங்கேயே 101 ரூபா. भैया लीक होगा ऐसे करो, ऐसे डालो. எல்லாம் வண்டி சொல்ல வேண்டியதாக நம்ம வண்டிக்கு இது ஒரு பிரச்சனை. இங்கே 101 ரூபாங்க. லேயில் எங்கே போட்டாலும் 150ங்க. ஹான்லே அதுங்கெல்லாம் போட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. நீங்கள் பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்தோன்னே ஹாப்பி ஆகிட்டாங்க. முன்னாடி இந்த ரைட்டு போனால் லே சிட்டி, ஆனால் இப்படி போனால் கார்கில் அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம். அப்படி போய் உள்ளே பூந்தும் போகலாம், பட் டிராஃபிக் இருக்கும். ஸோ ஹலோ படி, எப்படி இருக்கீங்க? நம்ம நீங்களும் சூப்பராக பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. சொல்லவே மறந்துட்டேன், லேக்காக வச்சுருந்தேன். கைஸ் இதுதாங்க லே ஏர்போர்ட்டு. சிம்பிளாக இருக்குல்ல, ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம லேலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிடும். Let's go to Kargil, boys. Guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லே ஸ்ரீநகர் ஹைவே நேஷ்னல் ஹைவே 1ல் இருக்கோங்க. நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க பத்தர் சாஹிப் குருத்வாரா. அவங்க சீக்குக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ஆனால் யார் வேணால் போகலாம் இங்கே. ஸோ வாய் குருஜி தி கால்சா, வாய் குருஜி தி ஃபத்தே அப்படி சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். இங்கே நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்லாங்க. குருத்வாராவில் எப்பயுமே 24 hour ஃப்ரீ சாப்பாடு கிடைக்கும். அது அவங்களோட கல்ச்சர். ஸோ நிறைய பேர் இங்கே சாப்பிட்டு போவாங்க. ஃபென்டாஸ்டிக் ரோடு காய்ஸ். என்னோடய ஜோஷ் பார்த்தீங்கன்னா செம்ம ஹை. சும்மா ஓட்டு வந்து இப்போது ஒருவேளை அந்த ஹை ஆல்டிடியூட்லேருந்து கீழே வந்ததுனால மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ மைண்டு ஓப்பன் ஆனதுனால டெல்லிக்கே போடலாமான்னு தோணுது. ஆனால் 1300-1400 கிலோமீட்டர் ஸ்ரீநகரில் 10 நிமிஷம் வரை நிப்பாடி செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போயிருக்கலாம், பட் நெவர் மைண்ட், பார்க்கலாம் எங்கே போகிறோம், எங்கே இன்னொரு டே முடிக்கிறோம் எனக்கே தெரியல இப்போதைக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இண்டஸ் ரிவர், சன்ஸ்கார் ரிவர் சங்கம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாருங்களேன், இந்த ரிவர் ராஃப்டிங்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதுவும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் வின்டர் டைமில், அந்த டிசம்பர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்ஸ்கார் ரிவர் இருக்கிற இது மேலே தான் வந்து எல்லோரும் சாதர் ட்ரெக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுவும் நடக்கும். ஜன்ஸ்கார் ரிவர் எப்பயுமே இப்படி தான் அழுக்காக இருக்குங்க. நம்ம அந்த ரவர் கூடவே வந்திருக்கோம். அந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்மளது ஜன்ஸ்கார் சீரீஸில் இருக்கும். நல்லா இருக்குல்ல வியூ காய்ஸ். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சாஸ்போலுக்கு பக்கத்தில் இருக்காங்க. சாஸ்போல் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர். அண்ட் இது பாருங்கள், ஆர்மி இது ஏதோ ரேடார்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை பண்ணட்டும், நம்ம வேலையை பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ட்ரை லேண்ட் இருக்குல்ல, அப்படியே இப்போ நம்ம டுவர்ட்ஸ் க்ரீன் லேண்டுக்கு போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீனாக மாறினே வரும். ஓகே, அந்த மாற்றங்களை இங்கே நீங்கள் நோட் பண்ணுங்கள். ரோடு அதை போது பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக 199 கிலோமீட்டர், அதாவது 200 கிலோமீட்டர் பண்ணிட்டோங்க. பாங்காங் லேக்லேருந்து கிளம்பி 200 கிலோமீட்டர் எங்கேயுமே பிரேக் எடுக்காமல் வந்திருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல ரீசன் வந்து பிஆர்ஓ, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இன்றைக்கி ஸ்ரீநகர் தான் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே பார்த்தா இங்கே பாருங்களேன், இந்த ரேஸ் நடக்குதுங்க. அங்கே ஸ்டார்ட் பாயிண்ட்டு ஏதோ காய்க்கிங் ரேஸோ ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது. இதை காய்க்கிங் தானே சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது அதான்ப்பா. இவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்காரு. ஒவ்வொருத்தராக போவாங்களோ, ஒன்றா போக மாட்டாங்களோ. ஓஹோ, இருங்க இதை ட்ரோன் ஷாட்டில் எடுப்போம்.
கார்கில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லடாக் தான். செம்மையாக பண்ணுறாங்களா ரிவர் ராஃப்டிங். நான் காய்க்கிங் சொன்னேன் தெரியாமல், சாரி. சரி வாங்க கிளம்பலாம் இங்கேருந்து. Guys, welcome to the moon land of India. இது நைட் நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒரு மூணு மாதிரியே இருக்குமா, மூன் லேண்ட் மாதிரியே இருக்குமா, பூமி மாதிரி இருக்காதான். ஒரு சில பேர் இது மேலே போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது எங்கேருந்து எப்படி போகிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பாட்டு. ஹியர் யூ கோ, திஸ் இஸ் இட். ட்ரோன் ஷாட் எடுக்கலாமா? மணி 2ஆவதுங்க, பசிக்குது பயங்கரமாக. என்ஜாய் த பியூட்டி ஆஃப் மூன் லேண்ட். அது பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் லம்மா இருக்க முன்னாடி. அங்கே தானங்க அந்த இன்சிடென்ட் நடந்தது. இப்போ அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்கள். என்னாச்சுன்னா கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆல்மோஸ்ட் கிட்ட வரும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன பண்ணேன், டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு லேண்டிங் பண்ணிக்கினே அவர்கிட்ட பேசினேன் பாருங்கள். அந்த டைமில் நான் கவனிக்கவே இல்லை. அந்த லேடி கையில் பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த லேடி பண்ணாங்க பாருங்கள் பிரச்சனை. ஐயோ. அது இன்னொரு லேடி வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன ஆச்சு, என்ன ஒரு லைட்டாக ஸ்க்ராட்ச் தானே, அதுக்கு என்ன இவ்வளோ ஓவராக பண்ணுறாங்க, ரொம்ப ஓவராக இருந்தது அப்படின்ட்டு இன்னொரு லேடி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. பட் தப்பு எந்த தான், என்ன தான் இருந்தாலும் தப்பு தான். ஸோ அதனால் அவங்ககிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சாரி ஒன்று கேட்டேன். என்ன பண்ணு சொல்லுங்கள், என்னோடய தப்பு, அதை நம்ம பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் போகணும் சாரி வந்து ப்ராப்பராக கேட்கணுன்னாலும் கேட்குறேன். ஏன்னா தப்பு நம்ம சைடு. ஸோ அதனால் தப்பு சாரி கேட்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் ஆகி போயிட்டாங்க. நம்ம ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 4 ரெக்கை உடஞ்சிருச்சு. பட் ஒரு பேக்கப்புக்காக எக்ஸ்ட்ராவாக 4 ரெக்கை எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் ஐ திங்க் அதை ஃபிட் பண்ணிடலாம். அதை தவிர எனக்கு இப்போ வேறு எதுவும் பிரச்சனை தெரில. அதை மாட்டிட்டு நம்ம ஃப்ரீயாக ஃப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃப்ளை ஆகுதுன்னா ஓகே, ஆல் குட். அதை வந்து இன்றைக்கி ரூமில் பே பண்ணலாம். ஓகேவா? இப்போது லஞ்சு சாப்பிட்லாம். செம்ம காஸ்ட்லிங்க இந்த இடத்துல. லம்மாயூர் பக்கத்தில் மட்டும் எங்கேயும் நிப்பாட்டுறாதீங்க. ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கிளம்புறோம். இந்த பாருங்க, இது பக்கத்தில் மட்டும் லம்மாயூர் பக்கத்தில் மட்டும் சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 303 கிலோமீட்டர் ரைட் 10 மணிக்கு போய் சேருவது. ஸோ பார்க்கலாம் கைஸ், ஒரு 7-7:30 மேக்ஸிமம். போர்டு எதுவுமே வைக்கலங்க. இதாங்க ஃபோட்டுலா பாஸ், FOTULA ஃபோட்டுலா பாஸ். ஆர்மி ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. இதுக்கப்புறம் டிசென்ட்டு, கீழே இறங்கு, ஏறு இறங்கு, இறங்கு ஏறு, இதே தான். ரோடு எங்கேயா இருக்குது? ஏதோ ஒரு பாஸுங்க. என்ன பாஸுன்னு பார்க்கலாமா? ஐ லவ் PRO. சரி, நாமிக்கிலா பாஸுங்க. அது பங்கலேக்லே ஜோசிலா பாஸு, அமர்நாத், ஸ்ரீநகர் ஊரோட மேப் போட்டு வச்சுருக்காங்க. நாமிக்லா, பட் ஹைட் எவ்வளோன்னு போடவே இல்லையே. திஸ் இஸ் தி நாமிக்லா பாஸ். இது இருக்கு பாருங்க, 12,198ங்க பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். ஸோ 12,198 நாமிக்லா பாஸில் க்ராஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஏதோ சேர் மாதிரி இருக்குல்ல,
இந்த வில்லேஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா முல்பேக். கார்கில்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் முன்னாடி. இங்கே பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ க்ரீன் ஆயிடுச்சுலாம். இன்னும் மழைலாம் க்ரீன் ஆகலை. அது எப்போ தெரியுமா ஆகும்? கார்கில் தாண்டின அப்புறம் ஆகும். கார்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனு கொஞ்சம் ட்ரை ரெண்டு மிக்ஸ்டாக இருக்கும். அதை தாண்டின அப்புறம் ஃபுல்லாக காஷ்மீர் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரீன். பட் இப்போயே உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. எவ்வளோ செடிகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, மரம் செடிலாம். கார்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாருங்களேன், ஒரு பள்ளத்தாக்கு உள்ளே இருக்குது கார்கில் ஊர். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ரொம்ப ரிஸ்கியான சிட்டி ஒரு டவுன் எதுனா கார்கில் தாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப ஒட்டி இருக்குது. ரொம்ப அதாவது ஒரு மலையை தாண்டினா பாகிஸ்தான். ஸோ இன்கேஸ் ஏதாவது அட்டாக் ஆச்சுன்னா சேதாரம் ரொம்ப அதிகங்க. ஏன்னா பெரிய ஊர். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்டருக்கு பக்கத்தில் குட்டி குட்டி கிராமம், ஏதாவது ரொம்ப சின்ன ஊராக இருக்கும், சித்குல் அந்த மாதிரி. ஆனால் கார்கில் மட்டும்தான் ஒரு வெரி வெல் டெவலப்ட் ஒரு சிட்டி, பார்டருக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்தியா மேப்பில் பாருங்களேன், நான் வேணால் போடுறேன் பாருங்கள். கார்கிலும் அந்த பார்டர் லைனும் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. நடந்து போகிற தூரங்க. பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் கிடையாது, அது பிஓகே, பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர். அது வந்து நம்ம இடம். எப்போ நம்ம கைக்கு வரும்னு தெரில. வந்துச்சுன்னா கில்கிச் பல்டிஸ்தான் அதுக்கெலாம் கூட நம்ம ரைடு போயிட்டு வரலாம். நீலம் வேலி இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். டார்க்காக இருக்கோ இப்போ, எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது பாருங்களேன். இதுதான் திராஸ் ரிவர். Boys and girls, ladies and gentlemen, we are entering Dras town. இது தாங்க திராஸ் டவுன், the coldest inhabited city. I think -40 டிகிரி வரைக்கும் போகுமாங்க வின்டரில். -40 மனசை வாழ முடியுமா? இங்கே வாழ்கிறாங்களே. இதுதான் அந்த இடம். விட்னஸ் பண்ணிக்கிங்க. எங்கேயாவது இடத்துல நிப்பாட்டலாமா? கடை யாருக்கா பார்க்கணுமே. ஏதாவது நல்ல டீ கடை தான் இந்த வாட்டி திராஸ் ஊர்லேயே நிப்பாட்டி சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போகலாம். என்னோடய கஷ்டம் உங்களுக்கு புரியுதா? ரோடு ஒன்றுமே தெரிலங்க. சூரியன் நேரம் ஆட்டிக்குது மூஞ்சிக்கு நேரம். வா, ரொம்ப நேரமாக அப்படி கஷ்டப்பட்டுனே ஓட்டிகிட்ருக்கேன். அதுதான் சரி ஒரு வாட்டி உங்களுக்கும் காட்டுவோம் என்னோடய கஷ்டம். அட்லீஸ்ட் கேமராவில் கொஞ்சம் செட்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஆனால் நம்ம கண்டு பாருங்களேன், நேராக போகணும்னு தோணுச்சு. ரோடே தெரில. கைஸ் பார்த்தீங்கன்னா ஜோசிலா பாஸ் என்ட்ராக போனாங்க. அதோட கிளைம் ஆரம்பிக்க போகுது. லைட்டாக குளிர் எடுக்குதுங்க. இப்போயே மேலே போனால் எவ்வளோ குளிர் இருக்குன்னு தெரியலையே. ரூட்டு ரொம்ப சீனிக்காக இருக்கல, மேலே மட்டும் ஐஸ் இருக்கு பாருங்க. ஃபைனலி ஒரு டீ பிரேக் எடுத்துட்டாங்க. எங்கே தெரியுமா இருக்கும்? கரெக்டாக லடாக் என்ட்ரி இந்த சைடு, ஜேஎன்கே அந்த பக்கம், அந்த பார்டரில் இருக்கேன் கரெக்டாக. ஸோ இந்த போஸ்ட்டை தாண்டோன்னா நம்ம ஜேஎன்கே என்ட்ரு ஆகிடுவோம். ஜோசிலா பாசிங் வந்து 18 கிலோமீட்டர், சோன்மர்க் வந்து 35 கிலோமீட்டர். ஸோ சோன்மர்கில் என்னோட டேவை முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அதான் ஒரு டீயை சாப்பிட்டு இன்னொரு 35 கிலோமீட்டர் தானே, சில் பண்ணிட்டு போகலாம். ரஸ்க்கு அப்புறம் ஒரு டீ, அதுக்கப்புறம் மற்ற டின்னர்லாம் நம்ம ரூமுக்கு போய் பார்த்துக்கலாம். பேங்காங்லேருந்து சோன்மர்க்குங்க. யாரும் 2-3 பேர்கிட்ட சொன்னேன் எங்கேருந்து வரீங்கிறாங்க. பேங்காங் அப்படி பேங்காங்கா அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய பேர் பேங்காங் டூலே தான் பண்ணுவாங்க அண்ட் லே டு கார்கில் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டையும் சேர்த்து பண்ணுறோமா? இது வந்து ஒரு 3-4 கண்டென்ட்டுங்க. அதை ஒரே நாளில் பண்ணுறோம் நம்ம. சரி சாப்பிட்டு கண்டென்ட் எனக்கு தெரியலங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுறீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஜோசிலா பாஸ் அதோட பீக்குக்கு வந்துட்டோம். கேட்வே டு லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஒரு வாட்டி ஒரு துளி ஐஸ் இல்லைங்க இந்த வாட்டி. என்னோடய லாஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோவை நான் போடுறேங்க. ஏன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால போகலாம். ஏதோ ஒரு ஜுராசிக் பார்க் சுரண்டி வச்ச மாதிரி இருக்குது.
அந்த மலை பாருங்க இது எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன், ஹாலுசினேஷன் ஆகுதுங்க. மலை கிட்ட வருதா தூரம் போதா? ஸ்டோன் மார்க் சைடு வந்துட்டோங்க. இது கீழே டவுனில் தான் ஸ்டோன் மார்க் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எட்டி பார்க்கறதுக்காகவே ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்துட்டு போங்க தம்பிகளா அப்படின்னு. ஐ லவ் ஜோஜில்லா. அதோ கீழே போகணுங்க. இப்போ நம்ம அதோ அந்த லாஸ்ட்டுக்கு போகணும். அங்கே போனால் ஜோஜிலான்றா பாருங்கள், ஸ்டோன் மார்க். இந்த ஐஸ் என்ன நிலமையில் இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் ஐஸ் தெரிஞ்சது. இது காலத்துக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிட்டுருக்குது. ஐஸு கல்லாம் மாறிட்டுருக்குது. பார்க்குறேன் இங்கே பாருங்களேன், ஸ்டோன் மார்க்லேயும் டனல் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு டனலு, அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு டனலு. எதுக்கு டனல் போட்டிருக்காங்கன்னு புரியல. இதுக்கு முன்னாடி டனல்லாம் கிடையாது. இவங்களே மண் போட்டு எல்லாம் சமமாக்கி அதுக்குள்ளே ஒரு டனல் போட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வாட்டி வந்திருக்கேன். இந்த இடத்துல டனல்லே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னன்னு தெரியலையே, என்னவா இருக்கும். மேலே ஏதாவது பார்க் கட்ட போகிறாங்களோ என்னமோ சொன்னானே. அந்த மகாராஜா படத்தில் ஒரு சீன் வருமே, என்னமோ சொன்னானே இளையராஜா, அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எவடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சோன்மார்க் ரீச் ஆகிட்டோங்க. இனிஷியலாக நம்ம பேங்காங்லேருந்து என்ன பிளான் போட்டோம்னா கார்கில், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ரீநகர் போயிடலான்னு பிளான் போட்டோம். பட் போயிருக்கலாம், இன்னொரு 80 கிலோமீட்டர் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்றைக்கி போதும் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டாங்க. சுத்தமாக டயர்டாகவே இல்லைங்க. என் ஃபேஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமே. லடாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்லாம் ஃபுல்லாக ட்ரை, கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருந்தது. பட் ஒன்ஸ் காஷ்மீர் என்டர் ஆன உடனே எல்லாமே போயிடுச்சுங்க அந்த பிரச்சனைலாம். என்னடா லடாக்கை கட்சியாக சொல்ல நினைக்காதீங்க. ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு டெசர்ட்டுங்க. ஸோ அங்கே போனீங்கன்னாவே இந்த மாதிரி ஃபீல் ஆகும். யாராவது போகிறீங்கன்னா நிறையா பாடி லோஷன்ஸ்லாம் நிறைய எடுத்துன்னு போங்க. ஃபேஸ் க்ரீமு, பாடி லோஷன்ஸ் அந்த மாதிரி. அங்கே நிறைய லோக்கல் மக்களே நீங்கள் பாருங்களேன், இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும். ஸோ அது அந்த வெதர் கண்டிஷன் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. பட் சோன்மார்க் வந்தோடனே அப்படியே ஒரு செம்ம ஃபீலுங்க. ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குது. வந்த உடனே பக்காவாக குளிச்சுட்டாங்க. 10 நாள் டயர்டாக இருந்தோம்ல, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே லோ ஆல்டிடியூடுக்கு வந்த உடனே அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சுங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா இன்னும் மறுபடியும் நான் லாங் ரைட் போகணுன்னா பண்ணலாம். நாளைக்கு பண்ண போகிறோம் திருப்பி 1000 கிலோமீட்டர். பட் இன்னையோட ரைடு ஒரு எப்பிக் ரைடுங்க. பேங்காங் டு ஆல்மோஸ்ட் ஸ்ரீநகர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பண்ணியிருப்போம், ஒரு 550 to 600 கிலோமீட்டர். நான் அதை கீழே காட்டுறேன் பாருங்கள். 600 கிலோமீட்டர்ஸ் இன் டே. அதுவும் இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூடு 2-3 பாஸை க்ராஸ் பண்ணி ஒரு சில ஆஃப் ரோடிங்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தாங்கலா, ஃபொட்டிலா, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பாஸை க்ராஸ் பண்ணோம், ஜோசிலா பாஸ். இந்த 4 பாஸஸை நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கோங்க. எப்பிக்கில் வேறு லெவலாக. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் மறுபடியும் ஒரு லாங் ஸ்ட்ரெச் அடிக்கணும். ஓகே, ஸோ இந்த சீரீஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் பசங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சீரீஸை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்க போகுது உங்களுக்கு. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் லென்ஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பேக்கர் வடி. பாய் காய்ஸ்.